ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நெஞ்சு சளியை போக்குவதற்கு ஒரு எளிய வழியை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையானது இரண்டு பொருட்கள் தான். முதல்ல நம்ம எடுத்துக்கக்கூடியது ஓமம். இதை எப்பொழுதுமே நீங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க. சிறு குழந்தைகள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா வயிறு உப்புசம் ஏற்படும் பொழுது இந்த ஓமத்தை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு வந்தோம்னா வயிறு உப்புசமானது நீங்கிவிடும். இது சிறு குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்கும் வயிறு உப்புசம், நெஞ்சு எரிச்சல், இல்லை செரிக்காமல் இருக்கிறது, வாயு தொல்லை, இது போன்ற எல்லாத்துக்குமே இந்த ஓமமானது பெரிதும் உதவியாக இருக்கும். அதே போல் மூக்கு அடைப்பு ஒரு சில பேருக்கு தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்க இந்த ஓமத்தை ஒரு வெள்ளை துணியில் கட்டிட்டு அதை அடிக்கடி மூக்கில் வச்சு முகர்ந்து கொண்டே இருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த மூக்கு அடைப்பானது விரைவில் குணமாகும். அதனால எப்பொழுதுமே இந்த ஓமத்தை கொஞ்சம் வாங்கி வீட்டில் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சளிக்கு பெரிதும் உதவியாக இருக்கக்கூடியது துளசி இலைகள். எல்லார் வீட்டிலையும் மற்ற செடிகள் இருக்குதோ இல்லையோ இந்த துளசி செடியை கண்டிப்பாக ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தால் கூட பரவாயில்ல, பால்கனியில் இடம் இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் தொட்டியில் கூட ஒரு துளசி செடியை வளர்த்துட்டு வாங்க. நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ணலன்னா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி வைத்தியத்துக்குனாலும் ஒரு சில இலைகள் அதுல இருந்து நம்மளுக்கு பயன்படும். இப்போ இந்த துளசியையும் ஓமத்தையும் வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுல எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஓமத்தை போட்டுருங்க. அடுத்து நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க ஒரு 10 இலைகள் இருந்தா போதும், துளசி இலைகள். இதையும் நீங்க இந்த தண்ணியில போட்டுருங்க. போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வைங்க. இந்த தண்ணீரானது இப்போ ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம், அரை கிளாஸ் ஆன பிறகு இதை வடிகட்டி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்க நெஞ்சு சளியானது விரைவில் குணமாகும். இப்ப சளி அப்படின்னு சொன்னாவே ரொம்ப பயமா இருக்கு. எங்கடா கொரோனா தொற்று வந்துருமோ அப்படின்ற பீதியே பல பேருக்கு இருக்கு. அதனால நெஞ்சு சளி, தொண்டையில சளி, இருமல் இருக்கிறவங்க, இது போன்ற தொடர்ச்சியாக உங்களுக்கு இந்த உபாதைகள்லாம் இருந்துகிட்டே வந்துச்சு அப்படின்னா இந்த துளசியையும் ஓமத்தையும் போட்டு தண்ணீரை கொதிக்க வைத்து அதை அப்படியே வடிகட்டி ஆறின பிறகு நீங்க குடிச்சிட்டு வரலாம். இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லது. இல்லைன்னா நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பாடெலாம் சாப்பிட்டு முடித்த பிறகு நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தூங்க போகலாம். அப்போ நைட்டு என்ன ஆகும், உங்களுக்கு எல்லா விதமான அந்த நிவாரணத்தை செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே நம்ம உடம்புல நடக்கும். அதனால் நெஞ்சு சளி இருந்துச்சு அப்படின்னா இந்த பானத்தை குடிக்கிறதுனால அந்த நெஞ்சு சளியானது அனைத்துமே ஓரிரு நாட்களில் நீங்கிவிடும். இதை தொடர்ச்சியாக 3 நாட்கள் குடிச்சு பாருங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும். இதை தொடர்ச்சியாக குடிச்சிட்டு வந்தாலுமே எந்த விதமான சைடு எஃபெக்டும் கிடையாது. இது எல்லாமே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். அதனால இதனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டுமே வராது. துளசியும் ஓமத்தையும் நம்ம நெஞ்சு சளிக்காக குடிக்கும் பொழுது அது மிகப்பெரிய பலனை நமக்கு கொடுக்கும். மேலும் இது போன்ற தகவல் அறிய விறகு அடுப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.